படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம். ராகு திசை எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். ராகு திசை என்றாலே அனுபவித்தல், போகக்காரகன் என்று ராகுவுக்கு ஒரு பெயரே உண்டு. முற்பிறவியில் நாம் எதையெல்லாம் அனுபவிக்க தவறினோமோ அதையெல்லாம் அனுபவிக்கத்தான் இப்பிறவியில் ராகு திசை நடக்க ஒருவர் பிறப்பெடுப்பார். ராகு அதை நாம் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ராகு ஒரு மனிதனை தூண்டிவிட்டு சிதறடிக்கும் வல்லமை கொண்டவர். மின்சாரம் ராகு. அதுபோல் ஒரு நிமிடத்தில் எதையும் மாற்றிவிடும் ஒரு சாத்தியமுள்ள கிரகம்தான் ராகு. மின்சாரம் எப்படி தொட்டவுடன் ஒரு மனிதனின் உயிரை பறித்து விடுகிறதோ அதுபோல்தான். முடிவெடுப்பதில் நிதானமாக இருக்க வேண்டும். ராகுவின் திசையை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு நடந்தால் ராகு கொட்டி கொடுத்து விடுவார். இதே ராகு திசை என்பது உல்லாச சல்லாபங்கள், தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கி தன்னுக்கு பிடித்த மாதிரியான வாழ்க்கை, அதாவது சாஸ்திரம், சம்பிரதாயம், கட்டுப்பாடு இவற்றையெல்லாம் மீறி நம்முடைய மனம் என்ன கேட்கிறதோ அதற்கு தேவையானதை அனுபவித்து சந்தோஷமடையும் ஒரு நிலைதான் ராகு. ராகுவின் மனநிலை என்பது அப்படித்தான். ராகுவை முதலில் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ராகு என்பது திடீர் மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. அதோடு ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு, சுக்கிரன், புதன், குரு தொடர்பு பெற்றிருந்தால் நல்ல ஒரு பலன்களை கொடுப்பார். அதுவே சூரியன், சந்திரன், செவ்வாய், சனி போன்ற தொடர்பு பெற்றிருந்தால் அது வேறு மாதிரி ஒரு நிலையை கொடுத்துவிடும். குரு, சுக்கிரன், புதன் தொடர்பு என்பது ராகுவுக்கு உன்னதமானது. அந்த ராகு நல்ல பணத்தை கொடுத்து, வருமானத்தை கொடுத்து, அதன் மூலம் தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கி நன்றாக வாழ வைப்பார் ராகு. ராகு திசை என்பது பொதுவாக அனுபவிப்பதற்காகவே வருகின்ற திசை. அந்த ராகு திசையை நாம் நம்முடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது என்று பார்த்து சரியாக பிடித்து கொண்டோம் என்றால் ராகு திசையில் உச்சத்தை தொட்டுவிடலாம். அதேபோல் ராகு திசையில் சரியாக நாம் ராகுவை கவனிக்காமல் பாவிகள் தொடர்பு பெற்று இருந்தால் அதே ராகு திசை அகல பாதாளத்தில் கொண்டு சென்றும் விட்டுவிடும். ஏன்னா ஆசையை தூண்டி சிதறடிக்கும் கிரகம் ராகு. இந்த ஆசை இரண்டு விதமானது. ஒன்று நிறைவேறக்கூடிய ஆசை, ஒன்று நிறைவேறாத ஆசை, தகுதிக்கு மீறிய ஆசை என்ற நிலையெல்லாம் உள்ளது. ராகுவின் தொடர்பை ஜாதகத்தில் பார்க்க வேண்டும். நன்றாக இருந்தால், குரு சுக்கிர தொடர்பு பெற்றிருந்தால் ராகு ஒரு கொடுப்பினையான ராகு, நல்ல மனதிற்கு பிடித்த வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.